விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சித்தமிழருடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு தெரியும். அவர் எடுத்த முடிவுகள் அதெல்லாம் கொஞ்சம் வேறு பாதிக்கு மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால நம்ம அதில் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை. எல்லாத்தையும் தன்னுடைய தொண்டர்கள்ட்ட ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவர் திருமாவளவன். அவரோட முடிவில் என்ன முரணை நீங்கள் பார்த்து இது 100% ஜனநாயகம் எப்படி சொல்கிறீங்க? கட்சியுடைய முன்னணி தோழர்களும் கட்சியுடைய பொதுச்செயலாளர்களும் அதிர்ச்சியானாங்கன்றத மூணூரில் சொன்னார். ஆமாம், குறிப்பிட்டு. அப்போது 100% ஜனநாயகம் எங்கே இருக்குது? நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க, ஆனால் சீட்டு தரலை. அது ஏதோ சில காரணங்கள், தலைவர் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். தலைவர் என்ன முடிவு எடுக்கலாம்லாம் தலைவர் கிடையாது. இது வரைக்கும் அவர் என்கிட்ட பேசலை, நானும் அவர்கிட்ட பேசலை. மற்ற பேர்கிட்ட அவர் ஃபோன் பண்ணி பேசுறாரு, இது வரைக்கும் என்கிட்ட பேசலை. செய்யூருக்கும் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் என்ன தொடர்பு? எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் நின்று ஜெயிச்சிருப்பீங்களா? கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பேன். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுறீங்க. அது நான் சொல்லலை, அது சிந்தனை செல்வனே ஒரு லீடர் வெற்றி பெற்றதுக்கான வாய்ப்புகளை தானே பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களை போட்டிருந்தா ஜெயிக்க முடியும்னா அதுதானே அவருடைய ஒரே சாய்ஸாக இருக்கும். இல்லை, வன்னியரசு அவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, செய்யூரில் வாய்ப்பு கிடச்சி பனையூர் பாபு அமைச்சராக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருந்துச்சுன்னா நம்ம நான் மறுத்திருப்பேன். யதார்த்தத்தில் உண்மையாலுமே மறுத்திருப்பீங்க. என்ன பண்ணுங்க? நான் தாவேக்காவை நோக்கி நான் போனேன், பதவிக்காக நான் போனேன். நான் என் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்க நான் திமுக நோக்கி போயிருக்கேன். திமுகவும் விசிகாவும் இரட்டைக்கோள் துப்பாக்கி மாதிரி. இன்னும் நிறைய பேர் திமுகவுக்கு வர இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. யாரெல்லாம்? எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நிறைய கால்ஸ் வந்துருக்கு. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தொடர்ந்து பயணித்து வந்த திருமிகு பனையூர் பாபு. சார் வணக்கம். தினேஷ். தொடர்ந்து சில ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ரொம்ப சிறப்பாக பணியாற்றிட்டு இருந்தீங்க, செயல்பட்டு இருந்தீங்க. சட்டமன்ற உறுப்பினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வாய்ப்பு கிடைக்க பெற்று அதில் சிறப்பாக செயல்பட்டு இருந்தீங்க. திடீரென்று தேர்தலுக்கு பிறகாக கூட்டணியெல்லாம் விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும் ஒன்றா தான் வச்சுருந்தாங்க, தோழமையோடு தான் இருக்கிறாங்க, கொள்கை அளவில் ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் விசிகாலேருந்து விலகி நேற்று திமுகவில் இணைஞ்சிருக்கிறீங்க. என்ன காரணம்? கடந்த சில காலமாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் நகர்வுகள் தமிழ்நாட்டில் எப்படி நடக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சித்தமிழருடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்ததுன்னு தெரியும். அந்த நிலைப்பாடுகள் அது அவர் எடுத்த முடிவுகள் அதெல்லாம் நம்மளை கொஞ்சம் வேறு பாதிக்கு மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால நம்ம அதில் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை. விலகும்போது ஒரு நீண்ட அறிக்கையை நீங்கள் விட்டுருந்தீங்க. ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து விலகிறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் உங்களுக்குமான பந்தம் என்ன, அதிலிருந்து வெளியே வர்றது எவ்வளோ வழியை கொடுக்குதுன்னு பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தீங்க. என்ன முரண்பாடுகளை கண்டீங்க? என்ன உங்களுக்கு வருத்தம் இருந்தது? அதை நீங்கள் கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? இல்லை, வருத்தம் என்னாக்கா, அதாவது தேர்தல் அறிவிப்பு வந்த நாளிலிருந்து தேர்தல் முடிஞ்சு புதிய அரசு பதவியேற்ற நாள் வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் தான் ஒரு முன்னுக்கு பின் ஒரு மாற்றங்கள், ஒரு முடிவுகள் அது மாதிரி எடுக்கும்போது தான் நம்ம ஒரு வேற ஒரு நிலைப்பாட்டை ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். நம்ம அவ்வளோதான். எல்லாத்தையும் தன்னுடைய தொண்டர்கள்ட்ட ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவர் திருமாவளவன் அவர்கள். ஈவன் சொல்ல போனோம்னா அவருடைய சமூக வலைத்தளங்களில் லைவ் போட்டு நான் இந்த முடிவை எடுக்க என்ன காரணம், இந்த முடிவை எடுக்காததுக்கு என்ன காரணம், எனக்கு இருக்க வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு எல்லாத்தையுமே டே பை டே சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் எல்லாத்தையுமே தெரியப்படுத்துகிறாரு. அவரோட முடிவில் என்ன முரணை நீங்கள் பார்த்தீங்க? அதுதான் நீங்களே சொல்கிறீங்க தம்பி. அது அவர் தேர்தலை போட்டியிட போகிறது பொதுச்சாருக்கு அதிர்ச்சின்னு சொல்கிறாரு. அது பொதுச்சாருக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. கட்சி முன்னணி தோழர்களே தெரியாதுன்னு சொல்கிறாரு. அது தலைவர் அவராக முடிவெடுக்கலாம்ல. ஒரு தலைவர் அவராக முடிவெடுக்கலாம். ஆனால் அவர் ஜனநாயகம் இருக்குன்னு சொல்கிறாருல்ல. கட்சிக்குள்ளே 100% ஜனநாயகம் இருக்குன்னு சொல்கிறாருல்ல. இது 100% ஜனநாயகம் எப்படி சொல்கிறீங்க? கட்சியுடைய முன்னணி தோழர்களும் கட்சியுடைய பொதுச்செயலாளர்களும் இந்த மாதிரி அதிர்ச்சியானாங்க என்றதை மூணூரில் சொன்னார். ஆமாம், குறிப்பிட்ட சொல்கிறாரு. அப்போது 100% ஜனநாயகம் எங்கே இருக்குது? ஒரு பெரிய ஜனநாயகவாதி அப்படின்னு நீங்களும் சொல்லுவீங்க, பல பேரும் அவரை தெரிந்த பலரும் சொல்லுவாங்க, மிகப்பெரிய ஜனநாயகவாதி திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த இடத்துல ஏன் அவர் டிஸ்கஸ் பண்ணலைங்கிற விஷயம் ஒன்று. அது டிஸ்கஸ் பண்ணாதனால என்ன பன்னீர் பாபுக்கு வருத்தம்? அவர் ஒரு டெசிஷன், அவர் வந்து ஏதோ தமிழக அரசியல் ஒரு மாற்றம் நடக்க போகிறத யூகிச்சிருக்கலாம். அவர் நினச்ச மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது தானே சட்டமன்றத்துக்கு வரணும்னு நினச்சிருந்துருக்கலாம். அதுக்காக அப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. அதில் என்ன நீங்கள் அவர் சட்டமன்றத்துக்கு வரணும்னு நினச்சிருந்தாருன்னா முடிவு எடுத்தார்ல, அந்த முடிவு பிறகு நின்று இருக்கணும் இல்லை, அது சட்டமன்றத்தில் நின்று இருக்கணும் இல்லை. போட்டியிடுறேன்னு சொன்னது முதல்ல அதை டிஸ்கஸ் பண்ணாதது ஒன்று, அப்புறம் பின்வாங்கினது ஒன்று. இப்படி அதுக்கு அதே வந்து அதாவது கொடை விடுதலை சிறுத்தைக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் இது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பொதுமக்கள் மத்தியிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் இது. இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த பின்னடைவுகள்லாம் அதில் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு, பேசுவோம். ஆனால் அந்த வேட்பாளர் அறிவிப்புன்னு வந்தபோது அந்த லிஸ்ட்டில் பன்னீர் பாபு அவர்களின் பெயர் இல்லை. அதில் இருந்தே பன்னீர் பாபு அப்செட்டாக இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது நான் வந்து இந்த கட்சியில் சேரும்பொழுது நான் தேர்தலில் போட்டியிடணும், தேர்தலில் வந்து நான் வந்து போட்டிட்டு எம்எல்ஏ ஆகணும், இது அப்படிலாம் இந்த கட்சிக்கு வந்து சேரல. இந்த கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி. இந்த கட்சியுடைய தலைமையை ஏற்று முழு மனதோடு ஏற்று இந்த களத்துக்கு வந்தவன் நான். அதாவது ஒரு காலகட்டங்களில் சந்திரபோஷனில் அது வந்து HMM சீட்டு கொடுத்தாங்க, அதே போல் வந்து செய்யூரில் வெற்றி வாய்ப்பை பெற்று அதன்படி வந்து மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் வந்து நான் செயல்படுத்தியிருக்கேன். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க, ஆனால் சீட்டு தரலை. அது ஏதோ சில காரணங்கள், தலைவர் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். நீங்களே குறிப்பிட்ட மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை, அதாவது தலைவர் என்ன முடிவு எடுக்கலாம்லாம் தலைவர் கிடையாது. தலைவர் இன்றைக்கி கிரவுண்டில் இன்றைக்கி வந்து என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குது, அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு கட்சியுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி இருக்கணும், கட்சி எந்த வளர்ச்சிக்கு நம்ம கொண்டு போகணும், இதெல்லாம் வந்து கணித்து முடிவெடுக்கக்கூடியது தான் நிச்சயமா தலைவர். நீங்களே குறிப்பிட்ட மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது லட்ச தொண்டர்கள் இருக்கான்னு சொல்கிறீங்க. அப்படி லட்ச தொண்டர்களில் சிலருக்கு தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்குது. அப்படி இருக்கும்போது ஏதோ சில காரணங்களால் இல்லை வேறு சில கால்குலேஷனை வச்சு அவர் சில டெசிஷன்ஸை எடுத்திருக்கலாம். அப்படி இருக்கிறது வந்து உங்களுக்கு வருத்தம் வந்துருச்சு, அவர் மறுபடியும் சொல்கிறேன் தம்பி, இதில் வருத்தப்படுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது எம்எல்ஏ வாய்ப்பு கொடுத்தாரு, சீட்டு கொடுத்தாரு, எம்எல்ஏ ஆகணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நீங்கள் வந்து களத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் தேர்தல் களத்தில் ஒரு ஏடிஎம்கே ஒரு வேட்பாளராக நீங்கள் போய் களத்தை சந்திச்சிடலாம், திமுக வேட்பாளர் களத்தை சந்திச்சிடலாம். நீங்கள் ஒரு விடுதலை சிறுத்தையாக நீங்கள் போய் தேர்தல் களத்தை சந்தித்து பாருங்கள், அது மிக மிக கொடியது. அதுக்கு வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு விடுதலை சிறுத்தையாக போய் ஒரு தேர்தல் களத்தை சந்திக்கிறது மிக சவாலானது. ரொம்ப அதாவது சாதிய இறுக்கமுள்ள மண் இது. அந்த தெருவெல்லாம் வந்து ஒரு சில தெருவெல்லாம் கொடியை எடுத்துகிட்டு போக முடியாது. புரியுதா? அதெல்லாம் சந்தித்து சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் 4 பேர் வெற்றி பெற்றோம். 4 பேரும் வந்து சட்டமன்றத்தையும் சரி தான், அவங்கவுங்க தொகுதியும் சரி தான், மிக சிறப்பாக தான் செயல்பட்டோம். நாங்கள் 4 பேரும் பேர் ஏதாவது எந்த விதத்திலும் எந்த முரண்பாடும் எதுவுமே வந்து யாருமே சொல்ல முடியாது. அதே போல் சட்டமன்றத்தோடு பார்த்திங்கனாக்கா, அது சீனியர் அமைச்சர்லாம் பார்த்திங்கனாக்கா, மூத்த அமைச்சர்லாம் அவங்களுடைய 4 சட்டமன்ற 4 முத்துக்கள் மாதிரி தான் வந்து HMM மட்டும் சொல்லுவாங்க. அது நானே நிறைய முறை சொல்லிலாம் நானே நிறைய முறை அதை பார்த்துருக்கேன். அதனால் வந்து அப்படியே தான் நாங்கள் வேலை பார்த்தோம். அதே போல் என்ன ஒரு வருத்தம்னு இருக்குது. வருத்தம் என்னன்னாக்கா, சீட்டு தரதான் வருத்தம் கிடையாது. அதை வந்து தேர்தலுக்கு முன்னாடியே, அந்த வேட்பாளருக்கு முன்னாடியே ஒரு 6 மாதம் முன்னாடியே அவர் வந்து ஒரு திட்டமிட்டார், ஒரு திட்டத்தை வந்து போட்டிருக்காரு. அந்த திட்டத்தை நான் செயல்படுத்த போகிறோன்னா, அதாவது ஒரு செகண்ட் லைன் லீடர்ஸுங்கிட்ட வந்து உட்காந்து இது மாதிரி வந்து நான் இது மாதிரி முடிவெடுத்திருக்கேன்பா, நான் உங்களுக்கு இந்த வாட்டி தேர்தல் சீட்டு தர முடியாது, நீங்கள் கட்சி வேலையை போய் பாருங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கணும், அதை பண்ணலை. ஆமாம், கட்சி வேலையை பாருங்கள், நான் கட்சி வேலையை போய் பார்த்துருப்போம். நம்ம உங்கள்கிட்ட இந்த தடவை சீட்டு கிடையாது பாபு, கட்சி வேலையை பாருங்கள், இல்லை இந்த தடவை வேண்டாம், வேற நான் சில யோசிச்சிருக்கேன், இந்த மாதிரி எந்த டிஸ்கஷனும் எங்கிட்ட மட்டும் கிடையாது, யார்கிட்டையும் பண்ணல. இப்போ உங்களுக்கு அந்த அவர் தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை முகநூல் நேரில் சொல்லிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கும் தெரிஞ்சதா உங்களுக்கு சீட்டு இல்லைன்னு? ஆமாம், டிவி பார்த்தா தெரியும். எங்களுக்கு கேட்டிங்களா அதுக்கப்புறம் ஏன் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல, எனக்கு என்ன சீட் இல்லை? இது வரைக்கும் அவர் என்கிட்ட பேசலை, நானும் அவர்கிட்ட பேசலை. அது மற்ற பேர்கிட்ட அவர் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, இது வரைக்கும் என்கிட்ட பேசலை. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவங்க கட்சிக்கான விடுதலை சிறுத்தைகளுக்கான சேனலில் நடத்துறதுலேருந்து திருமாவளவன் அவர்களுக்கு பல வகைகளில் பக்கபலமாக இருக்கக்கூடியவர். ஒரு சீட்டு கொடுக்கலேங்கிறது செகண்டரி, நீங்களே சொன்ன மாதிரி அது கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனால் ஏன் கொடுக்கலேங்கிற ஒரு டிஸ்கஷனை தன்னுடைய 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய லீடர்ஸாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட டிஸ்கஸ் ஏன் பண்ணலைன்னு நினைக்கிறீங்க? அதாவது டிஸ்கஸ் பண்ணன்றதை விட, அதாவது வேட்பாளர் அறிவிப்புக்கு முன்னாடி ஒரு 3 நாள் முன்னாடி வரைக்கும் HMM ஃபோன் சுவிட்ச் ஆஃப்.
அவருடைய காரை பயன்படுத்தலை. அவர் வந்து வேளச்சேரி வீட்டுக்கு வரல. அவர் வந்து கட்சி தலைமையான அம்பேத்கர் திடலுக்கு வரல. அவர் 3 நாள் வந்து எங்கே இருந்தாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஒரு சஸ்பென்ஸோடய இருந்தார். ஆமாம், நீங்கள் நினச்சா ரீச் அவுட் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், ட்ரை பண்ணி அவர் தொடர்பு கொள்ள முடியல. அந்த நாளில் அந்த டைமில் யாராவது பேசலாம்னு சொல்லி ஒருத்தரும் சொல்ல முடியாது. எல்லோரும் ஏன்னா நாங்கள் எங்களுக்குள்ள அங்கே பேசிகிட்டு இருக்கோம் இல்லை, 2ஆம் கட்ட லீடர்ஸ்குள்ள. உங்கள் மனசில் நீங்கள் வந்து ஓகே நம்ம சிறப்பாக செயலாற்றிருக்கோம், அதற்கு முன்னாடி நடந்த செயற்குழு இல்லையா, இதில் அவரு பேசும்போது சரி சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க என்னோட எம்எல்ஏக்கள்னு சொல்கிறாங்க போது மறுபடியும் சீட் நமக்கு கொடுப்பாங்கிற ஒரு எண்ணம் இருந்ததா, எதிர்பார்ப்பு எண்ணம் இருந்தது. ஓகே, என்ன இருந்தது அப்படி அது 4 பேருக்குமே இருந்தது, என்ன மட்டும் கிடையாது. இயல்பா இருக்க வேண்டியதுதான். நம்ம கிடைச்சிருக்க ஒரு எம்எல்ஏ தொகுதியில் நம்ம சிறப்பாக செயல்பட்டுருக்கோங்கும் போது மறுபடியும் சீட்டு கொடுப்பாங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது இயல்பு தான். பட் அது திடீர்னு மாற்றும் போது, ஆனால் உங்களுக்கான தொகுதி வேற கிடைச்சதே. செய்யூர் நீங்கள் நின்று வெற்றி பெற்ற தொகுதி, மறுபடியும் விசிகேவுக்கே திமுக ஒதுக்குன தொகுதி. அப்படி உங்கள் தொகுதி வந்தபோது இப்போ ஷானவாஸ் அவர்களை குறிப்பிட்ட போது நாகப்பட்டினம் கிடைச்சிருந்தா நிச்சயமாக ஷானவாஸ் தான் வேட்பாளர், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை, வேற சிந்தனையே எனக்கு வந்திருக்காதுன்னு திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடுறாரு. செய்யூர் கிடைச்சும் ஏன் உங்களை கேண்டிடேட்டாக போடலை? அதாவது செய்யூரில் வந்து அது கட்சியுடைய பொதுச்செயலாளர் சிந்தனை செல்வனை நிப்பாட்டுறதாகவும் காட்டுமாரக்குடியில் வந்து தமிழ் போட்டுறதாகவும் தான் அவர் வந்து அறிவிச்சார்ல. செய்யூருக்கும் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் என்ன தொடர்பு? எந்த சம்மந்தமும் கிடையாது. செய்யூர் வந்து சிந்தனை செல்வன் வேட்பாளரை போட்டு கூட அவர் வந்து சிந்தனை செல்வன் என்னை வீட்டில் வந்து பார்த்து பிரச்சாரத்தை அவர் கூப்பிடுவோம் கூட நான் சொன்னேன் அவர்கிட்ட, அது தலைவரை பேச சொல்லுங்க. நீங்க நின்று வெற்றி பெற்ற தொகுதியில் உங்க கட்சியின் பொதுச் செயலாளரை வேட்பாளராக போடுறாரு, உங்ககிட்ட ஒரு வார்த்தை நான் இந்த சிந்தனை செல்வனை போட்டிருக்கேன், நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்க பாபுன்னு ஒரு வார்த்தையும் பேசலையா? அது மாதிரி வந்து சிந்தனை செல்வனை வந்து என்னை வந்து கேட்கும் பொழுது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து தலைவரை பேச சொல்லுங்க, தலைவரை பேசினாங்க நான் வந்து உங்கள் கூட பிரச்சாரத்துக்கு நான் வரேன். நான் அவர் வந்து சிந்தனை செல்வன் வந்து என்கிட்ட பேசும்பொழுது இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தொகுதி நம்ம ஜெயிச்சிடலாம். நான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாரம் நான் ஃபுல்லாக தொகுதியை சுற்றிட்டு வரும்போது எல்லோரும் உங்களை கேட்குறாங்க, நீங்கள் வாங்க கூப்பிட்டாரு. நானும் வரதா அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் நான் சொல்லும் பொழுது இது மாதிரி தலைவரை பேச சொல்லுங்கள், தலைவர் பேசினா நான் வந்து வரேன்னு நான் சொல்லியிருந்தேன். அது தலைவர் வந்து சொல்லியும் பேசலை. ஏதாவது பாபு மேலே திருமாவளவன் அவர்களுக்கு கோபம் இருந்ததா? அவர் தான் சொல்லணும், எனக்கு என் மேலே என்ன கோவம்னு சொல்லி அவர் தான் சொல்லணும். உங்களுக்கு பர்சனலி சார் சீட்டு கிடைக்காதெல்லாம் சரி, நீங்களே சொன்ன மாதிரி அண்ணன் தான் இப்பயும் சொல்கிறீங்க, இப்பயும் வேறு கட்சி மாறணும்னு எழுச்சி தமிழன் தான் நீங்கள் குறிப்பிடுறீங்க, எந்த விதமான கோபமும் இல்லை. நேற்று ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதும் பாபுவோட கேரக்டர் அதுதான் அப்படின்னு குறிப்பிடுறாரு. பர்சனலி உங்களுக்கு சீட்டு கொடுக்காது வேற, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசாதது மனதளவில் எந்த அளவுக்கு வழியாக இருக்குது? அது தினமும் அவரை டெய்லி ஒரு நாள் ஒரு சூழ்நிலைகளில் பல சம்பவங்களில் அவருடைய நினைவுகள் இருக்குதான். அதே மாதிரி என்னுடைய நினைவுகள் அவருக்கு இருக்க தான் செய்யும். அவருக்கு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கலாமே, என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்கலாமே, உங்கள் தலைவர் தானே. அது நான் பண்ணல. நான் அது ஏன்னாக்கா மற்றவங்ககிட்டலாம் வந்து அவர் பேசியிருக்காரு, என்கிட்ட பேசலை. அப்போ ஏதோ காரணம் இருக்கும்ல. காரணம் அவர் தானே சொல்லணும். இப்போ நீங்கள் ஏதாவது காரணம் நான் அவர் பேசுகிறன்றதை நான் சொல்கிறேன். பாபு அரசியலில் ரொம்ப வருஷமாக பயணிக்கிறவர், அவருக்கு தெரியும் இல்லை இந்த காரணத்தினால அவர் என்னை அவாய்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. எனக்கு அது மாதிரி எந்த காரணமும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவன காரணத்தை வந்து அவர் தான் சொல்லணும். அவர் ஆனால் ஓகே சீட்டு கொடுக்கல, ஏதோ நீங்கள் மனதளவில் காயம்பட்டிருந்தீங்க, அதெல்லாம் ஓகே புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அப்போ நீங்கள் கட்சியை விட்டு விலகலை? இல்லை, விலகலை. தேர்தலில் சந்திக்கிறீங்க, இதே தொகுதி கிடைக்குது, உங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் நிற்கிறாரு, நீங்கள் நின்றுருந்தா ஜெயிச்சிருப்பீங்களா? கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பேன். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்க. அது நான் சொல்லலை. அதாவது சிந்தனை செல்வனே வந்து அதாவது என்ன நெருங்கிய நண்பர் ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு தேர்தல் முடிஞ்ச பின்பு ஃபோன் போட்டு, நான் ஒரு வேளை செய்யூரில் நான் வெற்றி பெறேன்னா அதற்கு முழு காரணமே பனையூர் பாபு அங்கே செஞ்சு வச்சுருக்க அவருடைய வேலைப்பாடு தான், அவருடைய உழைப்பு தான் சொல்லி ஒரு நெருங்கிய என்னுடைய நண்பர்கிட்ட சிந்தனை செல்வன் அவர் அதை பகிர்ந்திருக்காரு. அவர் எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொன்னார். எனக்கு செய்யூரில் நான் ஜெயிக்கிறேன்னா அது காரணம் வந்து ஒரே காரணம் பன்னீர் பாபால் தான் நான் செய்யூரில் ஜெயிக்கிறேன்னு சொல்லி சிந்தனை செல்வன் சொன்னார். ஒரு லீடர் வெற்றி பெற்றதுக்கான வாய்ப்புகளை தானே பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களை போட்டிருந்தா ஜெயிக்க முடியும்னா அதுதானே அவருடைய ஒரே சாய்ஸாக இருக்கணும். அதாவது இது மாதிரியான முடிவை வேறு எந்த தலைவர், அதாவது இப்போ இன்றைக்கி பல தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க, பல தலைவர்கள் வந்து பல கட்சிகள் போட்டியிட்டது. அதாவது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா 2021ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைக்கு 6 சீட்டு கொடுத்தாங்க. அது 4 சீட்டு வெற்றி பெற்றோம். கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து 6 சீட்டு கொடுத்தாங்க, அவங்க 2 சீட்டு வெற்றி பெற்றாங்க. 6 சீட்டு வாங்கி 4 சீட்டு வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைக்கு இந்த முறை 8 சீட்டு. 2 இடத்துல பொது தொகுதிகளில் வெற்றி பெற்றீங்க. ஆமாம், தடவை 8 சீட்டு. அதே போல் கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து 5 சீட்டு. எஸ்,
அப்போது கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து 5 சீட்டு, விடுதலை சிறுத்தைக்கு 8 சீட்டு. என்ன காரணம்? போன முறை 2021 4 சீட்டு வெற்றி பெற்றதுனால 8 சீட்டு. இப்போது இந்த முறை வந்து உங்கள் கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது போன எலெக்ஷனில் தான். அதனால் கண்டிப்பாக டெஃபினட்டாக 6 சீட்லேருந்து 8 சீட்டாக உயர்த்தி கொடுத்தாங்க. ஆனால் அப்படி இருந்து எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஆமாம். அப்போ அவர் ஒரு கால்குலேஷன் பண்ணியிருப்பார்ல. நீங்களே குறிப்பிட்ட மாதிரி வந்து பல பேரும் சொல்கிறாங்க திமுகவோட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க அந்த எம்எல்ஏக்கள். அதை வந்து திருமாவளவன் அவர்கள் வேற மாதிரி சில கால்குலேஷன்ஸ் போட்டார் அப்படின்ட்டு. அவர் சொன்னது நடந்துருச்சா? நீங்கள் போய் திமுகலே இணைஞ்சிட்டிங்களா? அதாவது அவர் எழுச்சி தமிழர் சொன்னது தான். அவர் சொன்ன ஒரு உதாரணம் ஒன்று சொன்னார் ஒரு பொதுக்கூட்டத்தில். திமுக வந்து 3/4 சவரம், அதாவது 6 கிராம். விசிக வந்து 2 கிராம் 1/4 சவரம். அதாவது இந்த 6 கிராம் கூட இந்த 2 சவரம் போய் சேர்ந்தால் தான் அது 1 சவரம் மாறும்னு சொன்னார். அப்போது இன்றைக்கி நாங்கள் வந்து திமுகவோட போய் திமுகவுடைய ஆட்சி அமைஞ்சிருந்தது. திமுக கூட்டணியில் நாங்கள் இருந்தோம். அப்போது தொகுதியுடைய நலத்திட்டங்களுக்காக யாரை போய் சந்திக்கணும்? அப்போது ஆட்சியில் இருந்த முதல்வர் அவர் எடப்பாடியை போய் சந்தித்து வாங்க முடியுமா? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி சந்தித்து வாங்க முடியுமா? முதல்வர் சந்திப்போம். சந்தித்து தொகுதியுடைய கோரிக்கைகளை போய் சொல்லுவோம். அப்பயே வந்து முதல்வர் வந்து கனிவோடு தாயுள்ளத்தோடு உடனே அந்தந்த துறை அதிகாரிகளை கூப்பிட்டு அப்பயே அங்கே சைன் பண்ணுவார். அப்பயே உடனே செஞ்சு கொடுன்னு சொல்லுவார். அதாவது செய்யூர் மட்டும் நான் சொல்லலை, 4 தொகுதியிலையுமே விசிகே எம்எல்ஏ 4 தொகுதியிலுமே அது அப்படி ஒரு நிலத்திட்டங்களை வந்து அது தலைவர் கழகத் தலைவர் வந்து பண்ணி கொடுத்தார். ஸோ ஓகே, உங்களுக்கு சீட்டு கொடுக்காத போது ஒரு அப்செட்டில் இருந்தீங்கன்னு கூட புரிஞ்சுக்க முடியுது. சீட்டு கொடுக்காதனால இல்லை, அவர் பேசாதனால ஒரு அப்செட்டில் இருந்தீங்கன்ட்டு. ஆனால் அப்போலாம் எடுக்காத முடிவு, கட்சியை விட்டு விலகணுங்கிற முடிவை இப்போது எடுத்ததுக்கான ரீசன் என்ன? தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு, உங்கள் கூட்டணி தோல்வியை பெற்ற பிறகு, உங்கள் கூட்டணி வேறொரு தாவேக்காவோட போய் கூட்டணி வச்ச பிறகு, கூட்டணின்னு சொல்ல முடியாது, அமைச்சரவையில் இடம் பெற்ற பிறகு அந்த டெசிஷன் உங்கள் கட்சி வளருதுன்னு தானே பார்க்கணும். அதாவது தேர்தல் நடக்கும்போது கேம்பெயினில் தாவேக்காவை பற்றியும் விஜயை பற்றியும் எழுச்சி தமிழர் என்னென்ன பேசியிருக்காருன்னு சொல்லி இன்றைக்கும் ஊடகங்கள் இருக்குது. அதுதானே சார் இயல்பு. அப்படி தான் நீங்கள் வேற ஒரு அலைன்ஸாக தானே இருந்தீங்க. அப்போது திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெறுறோம். வெற்றி பெற்றுட்டு தாவேக்கா கூட்டணியில் போய் கூட்டணியில் இடம் பெறாங்க. அந்த அமைச்சரவையில் இடம் பெற்றதுக்கும் கூட்டணியில் இடம் பெற்றதும் ஒன்று தான். அதாவது இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து வெளியிலேருந்து ஆதரவுறாங்க, கூட்டணியில் வந்து போய் சேர்ந்துட்டாங்க. தேர்தலில் பண்ண பிரச்சாரத்துக்கும் இப்போ நடந்த அந்த மந்திரி சபையில் அங்கம் வகிச்சதுக்கும் உடையான அந்த பல என்ன நடந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு. அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையா? ஒரு விடுதலை சிறுத்தையாக பயணித்த உங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையா? யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அதை சார். அவ்வளோ ஆரவாரமாக இருந்தாங்களே சார். இன்றைக்கி அமைச்சரவைக்கு ஓகே சொல்கிற டேயில் வந்து அவ்வளோ ஆரவாரமாக இருந்தாங்க. அது ஆரவாரமாக இருக்குன்றது பற்றினாக்கா பல வருஷ கனவு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத முதலாக முன்மொழிஞ்சவரே திருமாவளவன் அவர்கள் தான். அதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா நீங்களாம் சந்தோஷம் தானே பண்ணணும். அதாவது மறுபடியும் தம்பி அவர் தான் சொன்னார் விஜயை பற்றி, அதாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொன்னார். அது கொள்கை முரண்பாடு இருக்குல்ல அங்கேயே. சார் ஐயுஎம்எல் போயிட்டாங்க. அதாவது ஐயுஎம்னுடைய கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கை வேறுங்க. ஐயுஎம்எல் கொள்கையும் எங்கள் கொள்கையும் ஒன்றும் கிடையாது. பிசிஏ கொள்கை ஒன்றும் கிடையாது. அதாவது இப்போ வந்து அவங்க வந்து ஐயுஎம்எல் போயிட்டாங்கன்றதை வந்து அதுக்காக நம்ம போக முடியுமா அண்ணா? அது தலைவர் தான் சொல்கிறார். அவங்க முடிவெடுத்ததை நான் முடிவெடுக்க முடியுமா நான் கேட்பார். அப்படி தான் இது. இடதுசாரிகள் வந்து வெளியிலேருந்து ஆதரவுங்கிற நிலைப்பாடு போயிட்டாங்க. அவங்களும் இப்போ இன்னைக்கு சண்முகம் அவர்கள் திமுக கூட்டணின்னு ஒன்றே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஓகே, நம்ம வேற ஒருத்தங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்க ஆட்சி அமைய போகுதுன்னு ஒரு முடிவு எடுத்துறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஒரு அமைச்சரவையிலையும் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா, ஆதி திராவிட நலத்துறை, சமூக நீதித்துறைன்னு இப்போ பெயர் மாற்றப்பட்டிருக்கு, தான் சார்ந்த மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்ய முடியுங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறத பயன்படுத்துறதுங்கிறது தானே சாதுரியம். ஒரு துறைக்கு வந்து ஒரு பேர் மாற்றம் மாற்றிட்டா வந்து போகாது. பேர் மட்டும் மாற்றிட்டா போதுமா? அது அந்த துறையை வந்து அது அந்த மக்களுக்கான தேவைகளை, சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சால் மட்டும்தான் வந்து அது சமூக நலத்துறையாக இருக்காது. இல்லை, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். பட் ஆனால் செய்யூரில் பனையூர் பாபு அவர்களுக்கு சீட்டு கொடுத்துருந்தா இப்படி ஒரு முடிவை அவர் எடுத்திருப்பாரா? ஒருவேளை பனையூர் பாபு அவர்களுக்கு இன்னைக்கு வன்னியரசு அவர்கள் இருப்பது போன்ற அமைச்சரவையில் ஒரு பொறுப்பெல்லாம் வருதுன்னா இப்படி ஒரு டெசிஷன் எடுத்திருப்பாரா? இல்லைண்ணே நம்ம போகக்கூடாதுண்ணே, அமைச்சராக நம்ம இருக்கக்கூடாதுண்ணே, நம்ம திமுக கூட்டணியில் இருந்தால் ஜெயிச்சு போனோம், நம்ம அங்கே தான் நிற்கணும்னு சொல்லுவார். அந்த முடிவு தான் பனையூர் எடுத்திருப்பார். என்ன யோசிக்காமல் சொல்கிறீங்க?
இல்லை, யதார்த்தத்தை பேசுங்க. இப்போ நீங்கள் வேற கட்சியில் இணைஞ்சிட்டீங்கிறதுக்காக பேசக்கூடாது. ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பனையூர் பாபு நாளைக்கு ஒரு சமூக நீதித்துறையின் அமைச்சராக முடியுது. உங்கள் சார்ந்த மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்ய முடியுதுன்னா இது ஒரு வாய்ப்பு தானே. அது நான் பேசிக்காகவே வந்து நான் யதார்த்தவாதி தான். நான் ஒரு பேச்சாரெலாம் கிடையாது. நான் அது யதார்த்தம் தான் சொல்கிறேன். இல்லை, அது தெரியாது. அது உங்களுக்கு வந்து எப்படின்னாக்கா, உங்களுடைய கொள்கை தான் உங்களுக்கு பெரியதா, அதாவது உங்களுக்கு பதவி பெரியதா? இதெல்லாம் வந்து எயிட்ஸை மட்டும் கற்றுக்கிட்டு தான் நான். அதனால தான் நான் சொன்னேன், நான் வந்து பெரியாரை பார்த்ததில்ல, அம்பேத்கரை பார்த்ததில்ல, கார்ல் மார்க்ஸை பார்த்ததில்ல. மொத்த உருவமாக எயிட்ஸை தான் பார்த்துட்ருக்கேன். இல்லை, வன்னியரசு அவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, செய்யூரில் வாய்ப்பு கிடச்சி பனையூர் பாபு அமைச்சராக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து நான் மறுத்திருப்பேன். யதார்த்தத்தில் உண்மையாலுமே மறுத்திருப்பீங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? உண்மைன்றது இது எப்படி உண்மை? நான் எப்படி சொல்கிறது? மறுத்திருப்பேன்னு சொல்கிறேன். அதானே உண்மை. இல்லை, திமுகவும் விசிகாவும் கொள்கை அளவில் ஒரே இடத்துல இருக்கும்போது நீங்கள் திடீர்னு விசிகாலேருந்து விலகி திமுகவில் போய் இணைஞ்சிங்கன்னா திருமாவளவன் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு முரணை, ஒரு சின்ன மனக்கசப்பை ஏற்படுத்திடாதா? அது 2 தலைவருக்குள்ளே இருக்கிற இஷ்யூ. அது அவங்க பார்த்துக்குவாங்க. அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே, அதாவது எப்பயுமே வந்து எந்த அரசு அமைந்தாலும், எந்த அரசு புதிய அரசு வந்து அமைந்தாலும், அந்த அரசு புதிய அரசு அமைந்த பின் அந்த அரசு பின்னாடி தான் எல்லோரும் நோக்கி போவாங்க. எல்லோரும் நோக்கி போவாங்க. நான் வந்து தாவேக்காவை நோக்கி நான் போகல, புதிய அரசை நோக்கி போகல, பதவிக்காக நான் போகல. நான் என் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்க நான் திமுக நோக்கி போயிருக்கேன். திமுகவும் விசிகாவும் அது இரட்டைக்கோள் துப்பாக்கி மாதிரி. கொண்ட கொள்கை உறுதியாக இருக்க கொள்கை ரெண்டும் ஒன்று தான். வேறு 2 பேரும் தனித்தனி கொள்கை கோட்பாடெலாம் கிடையாது. நான் வந்து திமுகவுக்கு போனது இப்போ எந்த நிலைமையில் போயிருக்கேன்? திமுக வந்து இப்போ எதிர்கட்சியாக இருக்குது. எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் நான் இப்போ திமுக போயிருக்கேன். இப்போ நான் திமுகவில் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நான் போலியே. நான் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற தாவேக்கா பக்கம் தானே போயிருக்காங்க. இது எப்படி வந்து விமர்சனம் எப்படி பண்ண முடியும்? அண்ட் இன்னொன்று, நீங்கள் நேற்று பேசும்போது அறிவாலயத்தில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் பயங்கர சர்ச்சையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரால் பார்க்கப்பட்டது. வெளிச்சம் தொலைக்காட்சி தொடர்பாக சொன்ன கருத்து. அதில் என்ன, வெளிச்சம் தொலைக்காட்சி பனையூர் பாபுவதா, வெளிச்சம் தொலைக்காட்சியை அபகரிக்கிற மாதிரி வந்து அவரோடதுன்னு சொல்கிறாங்க. அது லட்ச விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அவங்களுடைய ரத்தத்தை சிந்தி உருவாக்கின தொலைக்காட்சி அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்னாக்கா, அது வெளிச்சம் தொலைக்காட்சி ஒளிபரப்பாகக்கூடிய சேட்டலைட் லைசன்ஸ் வச்சுக்கிற கம்பெனி என்னுடைய கம்பெனி தான் சொன்னான். ஓகே, அந்த கம்பெனியில் தான் வெளிச்சம் தொலைக்காட்சி வந்து ஏரில் போயிட்டுருக்கு. ஓகே, ஒளிபரப்பாகிட்டுருக்கு. அதுதான் என்னுடையதுன்னு சொன்னேன். ஓகே, வெளிச்சம் தொலைக்காட்சி என்னுடையதுன்னு சொல்லி எங்கேன்னு சொல்லி நான் அப்படி தான் எஸ்எஸ் பாலாஜி அவர்கள் குறிப்பிட்றாரு. அதாவது ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து டெக்னிக்காகவும் தெரியாது. அவர் வந்து 2 பொறியாளர்ன்றாரு, 2 ஏதோ வீடு கட்டுறதுக்கு பொறியாளர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பனையூர் பாபு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அது அவருக்கு வந்து ஏதாவது டெக்னிக்கல் தெரியாத பேசுகிறாரு அவர். அது தோழருக்கு வந்து டெக்னிக் தெரிஞ்சு அது மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டார். கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு வெளிச்சம் தொலைக்காட்சிக்கு வந்து மருதம் டெலிவிஷன் பிரைவேட் கம்பெனி ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி மூலியமாக தான் வெளிச்சம் தொலைக்காட்சி ஒளிபரப்பப்படுது. அந்த கம்பெனி வந்து ஒன்லி பிஸ்னஸ் பார்க்குற கம்பெனி. அது வியாபார ரீதியாக இருக்கிற கம்பெனி. அது 7T நெட்வொர்க்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி சேட்டலைட் லைசன்ஸ் உரிமை பெற்ற கம்பெனி. அந்த கம்பெனிகிட்ட அந்த உரிமத்தை இவங்க வாங்கி அந்த உரிமத்தின் மூலிமா சேட்டலைட்டு ஏரில் போயிட்டுருக்கு. ஓகே, அதுபோல் பார்த்தீங்கன்னா அந்த மருதம் டெலிவிஷன் பிரைவேட் கம்பெனிலையும் எனக்கு 40% ஷேர் இருக்குது. எனக்கு அந்த மருதம்ங்கிறது வந்து வெளிச்சம் தொலைக்காட்சியில் ஒரு ஷேர், லைக் வெளிச்சம் தொலைக்காட்சியோட கம்பெனி பேர். ஆமாம், கம்பெனி பேர். ஓகே, அதில் 40% உங்களோட, 60% விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆமாம். ஓகே, அது பாலாஜிக்கு தெரியாது. அது தெரிஞ்சது அது மாதிரி பேசிக்க மாட்டார். இன்னைக்கு எதுக்கு உடனடியாக ரியாக்ட் பண்ணுறாரு? எதுவும் நீங்கள் அது பல பேரோட முயற்சியை பனையூர் பாபு மட்டும் தனியாக தன்னுடைய சேனல்ங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாருங்கிற மாதிரி வெளியே வருது. அதான் சொல்கிறேனே, அதாவது ஒரு தொலைக்காட்சினாக்கா அந்த தொலைக்காட்சியில் வந்து எவ்வளோ சிரமங்கள் இருக்குது, எவ்வளோ வந்து அந்த தொலைக்காட்சியில் வந்து என்னென்ன மாதிரியாவது லைசன்ஸ் இருக்குது, அது எப்படி அது வந்து லைசன்ஸை வந்து அந்த ஏரில் எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கப்புறமேட்டு வந்து எப்படி கேபிள் டிவி ஆப்ரேட்டரை வந்து பார்த்து எப்படி பிளேஸ்மெண்ட் பண்ணுறது, அது டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுறது, இவ்வளோ டெக்னிக்கல் ஒர்க் இருக்குது அதில். அந்த ஒர்க் எதுவுமே வந்து பாலாஜிக்கு தெரியாது. அவர் வந்து ஏதோ தான் ஒரு இன்ஜினியர் மாதிரி இதை வந்து பேசிகிட்டு இருக்காரு. அது தெரியாதவர் பேசிட்டு நான் சொல்லுவேன். ஸோ தொடர்ந்து அது திருமாவளவன் அவர்களுக்காக தொடங்கப்பட்ட சேனல், அது அப்படியே இயங்குங்கிறீங்க? ஆமாம். அது எப்படி 40% உங்கள்கிட்ட இருக்குது, சேட்டலைட் அந்த விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது,
ஆனால் நீங்கள் வேற ஒரு திமுகங்கிற ஒரு கட்சியில் இணைஞ்சிட்டீங்க. அது அவங்களுக்காக இயங்குனா நாளைக்கு கொள்கை ரீதியாக திமுகவுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்டை வெளிச்சம் தொலைக்காட்சி எடுக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது அந்த சேனலை நம்ம வந்து ஆரம்பிக்கும் பொழுதே நான் வந்து எழுச்சி தமிழருக்கு வந்து நான் சொன்ன வார்த்தைனாக்கா, இது உங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல், உங்களுக்காக வந்து செய்யப்பட்ட செலவு அது. அதனால் வந்து இது உங்களுக்காக மட்டும்தான் இயங்குன்னு நான் சொல்லிட்டேன். நான் அதை இல்லை, நீங்கள் அப்போ சொல்லிட்டீங்க, அப்போ விசிகால இருந்தீங்க. இப்போ விசிகா விட்டு விலகி திமுகவில் இணைஞ்சிட்டீங்கும் போது பொலிட்டிக்கலி விசிகாவும் திமுகவும் ஆப்போசிட் ஸ்டாண்ட்லாம் எடுக்கும்போது அது என்னவாகும்? அது மாதிரி ஸ்டாண்டர்ட் அப்புறமேட்டு அது பேசிக்கலாம். அது வந்து ஒரு கற்பனை கூற்றுக்கு மாதிரி எதுக்கு வருது ஒரு கேள்வி. இப்பயும் விசிகா திமுக கூட்டணியில் இருக்கா இல்லையா புரியல எனக்கு. அது அவர் தான் சொல்லணும், அவங்க அவர் தான் சொல்லணும். அண்ட் நேற்று உங்களுடைய இணைப்பு விழாவில் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இருக்கிற கட்சியை காயப்படுத்தாமல், தலைவர்களை காயப்படுத்தாமல் இருக்கிற கேரக்டர் கொண்டவர் பனையூர் பாபு அவர்கள் திருப்பி ஒரு 2-3 தடவை சொன்னார். திருமாவளவன் அவர்களை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அவங்க இல்லை அப்படிலாம் அது நான் வந்து இப்படிதான் சொன்னேன்ப்பா. நான் வந்து பாடம் படித்ததே வந்து எழுச்சி தமிழ் கிட்டப்பா. அவருடைய குணாதிசயங்கள் முழுக்க என்கிட்ட இருக்குது. அவர் யாரையும் தனிப்பட்ட நபர் அவர் விமர்சிக்க மாட்டார். அவர் யாரையும் வந்து காயப்படுத்துற மாதிரி பேச மாட்டார். இப்பயும் அவர் மேலே அளவு கடந்த எனக்கு வந்து லவ்வே இருக்குது. எனக்கு அன்புன்றது லவ்வே இருக்குது எனக்கு. அவர் லவ்லாம் குறிப்பிடுறீங்க. சின்ன சின்ன முரண்கள் இருக்கும்போது பேசி சரி பண்ணுறது தானே அது. எனக்கு அதாவது எனக்கு சுயமரியாதை இருக்குல்ல. சுயமரியாதை மீறி எப்படி நீ வந்து செயல்பட முடியும்? இப்படியான முடிவுகளை எப்படி எடுக்கிறதுன்னு கொஞ்சம் குழம்பி அதில் நீங்கள்லாம் கொஞ்சம் சங்கடப்பட்டீங்களா? அப்பெல்லாம் கிடையாது. முன்னணி நிர்வாகிகள்ட்டெல்லாம் பேசி தான் இந்த விசிகா வந்து தாவேகா அமைச்சரவைக்குள்ள இணைக்கிறதுங்கிற முடிவை எடுத்திருக்கிறார். தன்னிச்சையாக முடிவை எடுக்கலை. அப்படி இருக்கும்போது அந்த கோவம் உங்களுக்கு ஏன் திருமாவளவன் அவர்கள் மேலே மட்டும்? எல்லா நிர்வாகிகளும் இணைந்து பேசி தான் அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. எந்தெந்த நிர்வாகிகள் இணைந்து பேசினாங்க? பொருளாளர், பொதுச் செயலாளர், முதன்மை செயலாளர் எல்லாரும் இணைந்த முன்னணி நிர்வாகிகள் அவங்க தானே. அது அங்கே யாராக இருந்தாங்க பேசினான்றதான் எனக்கு தெரியாது. எனக்கு அவரே அமைச்சர் ஆகணும்லாம் சில பேர் சொன்னாங்க. ஆனால் வேணாம் தம்பி வன்னியரசு அவர்கள் ஆகணும்னு விரும்புகிறேன் அப்படிலாம். அது ஊடகத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட எந்த டிஸ்கஷனுக்கு வரல? எந்த டிஸ்கஷன் வரல. அவர் பேசல. வேற கட்சியில் இருக்க யாரும் பேசல. எஸ் பாலாஜி, பொதுச் செயலாளர்கள் யாரும் பேசல. நீங்கள் நேற்று ப்ரெஸ் மீட்டில் இன்னும் நிறைய பேர் திமுகவுக்கு வர இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. யாரெல்லாம்? அதாவது நான் வந்து யாரையுமே வந்து நான் கூப்பிடல. நான் வந்து திமுக போக போகிறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லி யாரையும் நான் கூப்பிடல. ஆனால் நேற்று நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை என்னை இணைச்ச பிறகு எனக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் நிறைய கால்ஸ் வந்துட்டுருக்கு. ஓகே, நாங்களும் வரணும் சொல்லி கால்ஸ் வந்துட்டுருக்கு. நிறைய எல்லாம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ கடலூர்லேருந்து ஒரு கால் 2-3 கால் பண்ணியிருக்காங்க. விழுப்புரத்துலேருந்து பண்ணியிருக்காங்க. கள்ளக்குறிச்சிலேருந்து பண்ணியிருக்காங்க. இது மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் வந்து கால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஏன் திமுக? விடுதலை சிறுத்தைகளில் கட்சியில் இருக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்குது. திமுகவை உடனடியாக நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? கொண்ட கொள்கை தான். அதுக்கு முன்னாடியே நான் திமுக இருந்தேன். நான் திமுக என்னுடைய தாய் வீடு. எனக்கு தாய் வீட்டுக்கு போயிருக்கேன். அவள் தானே. 4 பேர் எம்எல்ஏவாக இருந்தீங்க. அதில் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப்பெற்று தோல்வியுற்றார். அதற்கு பிறகாக பொருளாளராக எஸ் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் உடனே பார்க்க முடியுது. ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாரு, கட்சியின் சார்பாக பேசுகிறாரு. ஷானவாஸ் அவர்கள் மிக அமைதியாக இருக்கிறாரு. என்ன முடிவெடுக்க போகிறார்? அவர் வந்து இப்போது துபாயில் இருக்கார். அவர் இன்னைக்கு நைட்டு தான் வருதா வந்து செய்தி வந்திருக்கு. ஓகே, அவர் வரட்டும். வந்த பிறகு அவரே அவருடைய முடிவு அறிவிப்பார். நன்றி சார். நீங்கள் உங்களுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு ஏதாவது இந்த பேட்டியின் வாயிலாக சொல்ல நினைக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலும் நான் அவர் மேலே கொண்ட அன்பு இணைக்க மாறாது. அவர் வந்து நான் வந்து தலைவராக பார்த்ததில்லை. அது என்னுடைய சொந்த அண்ணனாக தான் நான் அவரை பார்த்துருக்கேன். என் வீட்டில் வந்து என்னோடய குடும்பத்து மூத்தராக தான் பார்த்துருக்கேன். நான் எப்போ எந்த பொதுமடையில் பேசும்போதும் என்னோடய குடும்பத் தலைவர் தான் நான் பேசியிருக்கேன் அவர். நன்றி சார். திமுகவில் தங்களை இணைத்து கொண்ட பிறகு பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய விளக்கமான பதிலையும் என்னென்ன நடந்ததுங்கிற உங்களுடைய பார்வையும் சொல்லியிருக்கீங்க. நேரத்தையும் கருத்திலையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி. தினேஷ்.